الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة فقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஆண் என்ற ஒரு இனத்தையும் பெண் என்ற ஒரு இனத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். இரண்டு சாரார்களுக்கு மத்தியிலே ஆண்களுக்கு பெண்களின் மீது ஒரு ஈர்ப்பையும் பெண்களுக்கு ஆண்களின் மீது ஒரு ஈர்ப்பையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா படைப்பிலேயே வைத்திருக்கிறான். ஒரு ஆணும் பெண்ணும் உலகத்திலே சேராமல் வாழ முடியாது என்கிற ஒரு நிலையை அல்லாஹுவே படைப்பிலே வைத்திருக்கிறான். ஆனால் அப்படி சேருவது என்பது ஆகுமான முறையில் இருக்க வேண்டுமே தவிர ஹராமான முறையிலே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் ஷரியாத்துடைய சட்டம் நிகாஹுவை கடமையானதாகவும் விபச்சாரத்தை ஜினாவை ஹராமானதாகவும் தண்டனைக்குரிய ஒரு விஷயமாகவும் நம்முடைய மார்க்கம் ஆக்கியிருக்கிறது. ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலேயும் பெண்ணுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சந்தோஷமான இடம் என்று சொன்னால் அது திருமண வாழ்க்கை தான். எத்தனையோ விஷயங்களை நாம் வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டாலும் கூட திருமணத்தின் போது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் அதுதான் ஆக உச்சமான சந்தோஷம். ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலும் சரி பெண்ணுடைய வாழ்க்கையிலும் சரி அது முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் திருமணத்தை மிக மிக வலியுறுத்தி சொல்லுவார். அல்லாஹுடைய வல்லமை என்பதாக கூட திருமண வாழ்வை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வது உண்டு. குர்ஆனுடைய ஆயத்திலே தொடர்ச்சியாக இது என்னுடைய வல்லமை என்னுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி வருவான். வமின் ஆயாத்திஹி வமின் ஆயாத்திஹி
அல்லாஹுடைய வல்லமையை நிரூபிக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்று என்பதாக பல்வேறு விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்லி வருகிறான். அமின் ஆயாத்தி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது அல்லாஹுடைய வல்லமை. எந்த மனிதனாலும் வானத்தையும் படைக்க முடியாது, பூமியையும் படைக்க முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் வானத்தையும் படைத்தான், பூமியையும் அல்லாஹ் ஒருவன் தான் படைத்தான். இது அல்லாஹுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். வமின் ஆயாத்தி இஹ்திலாஃபு அல்சினதிகும், இந்த உலகத்திலே மனிதர்கள் பல மொழிகளை உடையவர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பல மொழிகளை உருவாக்கியவனும் அல்லாஹுதான். இது அல்லாஹுடைய வல்லமை. வக்திலாஃபு அல்வானிக்கும், உங்களுடைய நிறங்கள் மாறுபட்டவைகளாக இருப்பது. உலகத்தில் எல்லோரும் ஒரே நிறமாக இருப்பது கிடையாது. மனிதர்களிலே ஒரு பூமியிலே பிறக்கக்கூடியவர்கள் வெண்மையாக இருக்கிறார்கள், வேறு பூமியிலே பிறக்கக்கூடியவர்கள் ஆக கருப்பு நிறமாக இருப்பார்கள். ஒரு சில பூமிகளிலே பிறக்கக்கூடியவர்கள் இரு நிறமும் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், செந்நிறமாக இருப்பார்கள். பல்வேறு நிறங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பது இது மனித சக்திக்கு உள்ள விஷயம் அல்ல, இது அல்லாஹுடைய வல்லமையினுடைய விஷயம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி வரக்கூடிய அந்த வரிசையிலே அல்லாஹ் சொல்லுவான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் உங்களை படைத்ததும் உங்களில் இருந்தே ஒரு ஜோடியை உருவாக்கியதும், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்தே உங்களுக்கான ஜோடிகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். முஃபஸ்ஸிர்கள் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், ரெண்டு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மத்தன், மவத்தத்தையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான், ரஹ்மத்தையும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். இந்த ரெண்டையும் பெற்றோர்களால் செய்ய முடியாது. அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய மகளுக்கு சீதனமாக கோடிகளை கொடுப்பார்களே தவிர கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹுடைய வல்லமைக்கு உள்ள விஷயம். எவ்வளவுதான் சீதனங்களை கொடுத்தாலும், எவ்வளவுதான் நகைகளை போட்டாலும், எவ்வளவு விலை உயர்ந்த பல ஆயிரக்கணக்கான ஜோடி ஆடைகளை வாங்கி கொடுத்தாலும் இதெல்லாம் உங்களால் முடியும். எல்லாம் செய்ததற்கு பிறகு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வது என்பது அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரியத்தை, மொஹப்பத்தை, ஒரு இணைப்பை அல்லாஹுதான் ஏற்படுத்துகிறான் என்பதாக இது அல்லாஹுடைய வல்லமை. இப்படி இணைந்து வாழ்வது என்பது அல்லாஹுடைய வல்லமை என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவே சொல்வார். யாராலும் செய்ய முடியாது. குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய திருமணங்களிலே ஒரு காலம் இருந்தது, நிக்காஹ் செய்து வைப்பார்கள். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மணமகனுடைய குடும்பத்தாரும் எதிர்பார்ப்பார்கள், மணமகளுடைய குடும்பத்தாரும் எதிர்பார்ப்பார்கள். என்ன எதிர்பார்ப்பார்கள்? திருமணம் செய்யப்பட்ட பெண் அவர் கருவுட்டு இருக்கிறாளா, வாரிசை எடுத்திருக்கிறாளா என்பதாகத்தான் தகவலை யோசிப்பார்கள். ஆனால் நாம் வாழும் காலம் எப்படி தெரியுமா? அங்கு ஒரு வாரத்திலே நிக்காஹ் முடித்த ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்திலே அந்த குடும்பத்துக்கள் பிரச்சனையாம் அதிகமாக வரக்கூடிய தகவல். பெருமக்களே, நிக்காஹ் முடித்து கொடுத்ததற்கு பிறகு முதல் தகவலாக வருவது இதுதான், அந்த தம்பதிகளுக்கு மத்தியிலே ரெண்டு குடும்பத்தாருக்கு மத்தியிலே நிக்காஹ் நடந்ததாம், ஏதோ பிரச்சனையாம். பிரச்சனை என்ற தகவல்கள் தான் அதிகமாக வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி அல்ல,
அந்த தம்பதிகள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், 2 குடும்பங்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த தகவல் இதுதான், குழந்தை பாக்கியம் கிடைத்ததா. இன்றைய காலத்தில் குழந்தை பாக்கியத்தை விட முதல் தகவலாக வருவது பிரிவினைகள் தான். காரணம் என்ன? அல்லாஹுடைய உதவி கிடையாது. தம்பதிகளை இணைத்து வைப்பது அல்லாஹுடைய வல்லமை. வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே மவத்தத்தையும் ரஹமத்தையும் அருளையும் ஏற்படுத்தியது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்பதாக திருமறையினுடைய வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிக்காஹுடைய வாழ்க்கையை வலியுறுத்தி சொல்வான். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். திருமணம் நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள், மணமகனுடைய வீட்டாராக இருக்கட்டும் மணமகளுடைய வீட்டாக இருக்கட்டும், எல்லாம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்துக்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளும் பல மாதங்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருக்கிறது. 2 வீட்டு சார்ந்தவர்களும் இதை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களா என்று சொன்னால் மிக அரிதுதான். அல்லாஹ் தம்பதிகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பெற்றோர்கள் மிக குறைவு. எல்லாவற்றையும் செய்கிறார்கள், மணமகனுடைய வீட்டிலும் எல்லாம் செய்கிறார்கள். விருந்துக்கான பெரிய ஏற்பாடுகள், எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும், ஊர் அறிய இந்த நிக்காஹ் நடைபெற வேண்டும், ஊரார்கள்லாம் பாராட்ட வேண்டும், அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட வேண்டும், புகழ வேண்டும். இது போன்று என்னுடைய குடும்பத்தில் இத்தனை 1000 மக்கள் கலந்து கொண்டார்கள் என்பதால் எல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள். தம்பதிகளுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்லாஹுதானே என்பதாக அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்வதை விட்டு விடுகிறோம். யாராலும் செய்ய முடியாது. வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை ஏற்படுத்துவது அல்லாஹுதான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சவால் விடுவான். திருமண வாழ்க்கையை அல்லாஹ் வலியுறுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 4 விஷயங்கள் எல்லா நபிமார்களுடைய சுன்னத். 4 விஷயங்கள் எல்லா நபிமார்களுடைய சுன்னத். அர்பஉம் மின் சுன்னனில் முர்சலீன், எல்லா ரசூல்மார்களுடைய சுன்னத்தும் 4 விஷயங்கள். முதலாவது அல் ஹயா வத்தஅத்துரு வஸ்ஸிவாக்கு வன்னிகாஹு, 4 விஷயங்கள். வெட்கப்படுவது, வெட்க உணர்வோடு வாழ்வது நபிமார்களுடைய சுன்னத். 2வது நறுமணம் பூசிக்கொள்வது நபிமார்களுடைய சுன்னத். மிஸ்வாக் செய்வது நபிமார்களுடைய சுன்னத். திருமணம் முடித்துக் கொள்வது நபிமார்களுடைய சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அதிகமாக வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்வார்கள், அந்நிகாஹு மின் சுன்னதி, நிகாஹ் என்னுடைய சுன்னத். திருமண மஜ்லிஸிலே ஓதப்படக்கூடிய ஹுத்பாவிலே இந்த ஹதீஸும் ஓதப்படும். அந்நிகாஹு மின் சுன்னதி, நிகாஹ் என்பது என்னுடைய சுன்னத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய ஈமானை அடைந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா தஸவ்வதல் அபது ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபத்தீன், ஒரு அடியான் நிக்காஹ் முடித்து விட்டால் தீனிலே பாதியை பரிபூர்ணமாக்கி விட்டார். நிக்காஹ் முடிக்காதவர் எவ்வளவுதான் அனுபவசாலியாக இருந்தாலும் அவர் அரை அறிவுள்ளவர் தான். நிக்காஹ் யார் முடிக்கிறார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபத்தீன், தீனிலே பாதியை நிறைவு செய்து விட்டார். ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாகி, இன்னும் பாதி தான் இருக்கிறது, அந்த பாதியிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நிக்காஹுடைய பலன் என்ன? ஒரு ஆண் திருமணம் முடிப்பதால் என்ன பலன்? ஒரு பெண் திருமணம் முடிப்பதால் நிக்காஹ் செய்வதால் என்ன பலன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்கும் அல்பாஅத, நிக்காஹுடைய உறவுக்கு திருமணம் முடிப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்குமோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் நிக்காஹ்வை தீவிரமாக செய்து கொள்ளட்டும். திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டாம். பொருளாதாரம் இருந்தால் மனைவிக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இருக்கிறது. மனைவிக்கு உணவு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், மனைவிக்கு வீடு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், உடை கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபல்யதஸவ்வஜ்,
நிக்காகவை விரைந்து செய்து கொள்ளுங்கள், தாமதப்படுத்தாதீர்கள். நிக்காஹுடைய பலன் ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், அது பார்வையே தாழ்த்தும். வ அஹ்ஸனு லில் ஃபரஜ், பிறப்புறுப்பை அது பாதுகாக்கும். ஹராமான பார்வையை விட்டும் பாதுகாக்கும், விபச்சாரத்தை விட்டும் தடுக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எங்கே நிக்காஹ்விலே தாமதம் ஏற்படுமோ அங்கு விபச்சாரம் பெருகும். முறையான காரணம் இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள். ஒண்ணுமில்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். எந்த காரணமும் இருக்காது. அனைத்து வகையான வசதிகளும் வந்தும் கூட ஒரு பெண் நிக்காஹுக்கு தகுதி பெற்றதற்கு பிறகு அல்லது ஒரு வாலிபன் தகுதி பெற்றதற்கு பிறகு காரணம் இல்லாமல் நிக்காஹவை தள்ளி போட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு இளைஞன் வாலிபன் நிக்காஹுக்கான அத்தனை தகுதியும் உண்டு, ஆனால் தந்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார், பெற்றோர்கள் தள்ளி போடுகிறார்கள். அல்லது ஒரு வாலிப பெண் திருமணத்திற்கான அனைத்து தகுதியும் பெற்றுவிட்டால் இந்த நேரத்தில் நிக்காஹவை தள்ளி போடுகிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வாலிபனிடத்தில் ஏதாவது தவறு நடந்தால் நிக்காஹை தள்ளி போட்டதின் காரணமாக ஒரு பெண்ணோடு ஹராமாக பேசிக் கொண்டிருக்கிறான், குறிப்பாக இன்றைய காலத்தில், அல்லது வீடியோ கால் ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை தவறாக பார்த்து கொண்டிருக்கிறான், ஏதோ ஒரு தவறு நடக்கிறது, நிக்காஹை தள்ளி போடுவதின் காரணமாக, அல்லது ஒரு பெண் வாலிப பெண் நிக்காஹை தள்ளி போட்டதின் காரணமாக தவறுதான விஷயங்களுக்கு அவள் போய்விடுவாள் என்று சொன்னால் அந்த குற்றம் அவளுக்கு மட்டுமல்ல, அந்த வாலிபனை மட்டும் சார்ந்த குற்றமாக இல்லை, ஃபஇன்னமா இஸ்முஹு அலா அபீஹி, அந்த குற்றம் அவனுடைய தந்தையையும் சார்ந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். விளங்க வேண்டும். குறிப்பாக நாம் வாழ்ந்த காலம் வேறொரு காலம், ஆபாசங்கள் இல்லாத காலம். இன்றைய காலங்கள் ஆபாசங்கள் நிறைந்த காலம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் சாமானியமாக எல்லாம் சந்திக்க முடியாது, தனிமையிலே சந்திப்பது என்பது ஒரு கஷ்டமான காரியம். இன்றைய காலம் அப்படி அல்ல. ஒரு ஊரினுடைய எதிர் திசையில இருந்து கொண்டு இன்னொரு திசையில இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்நிய ஆணோடு சாதாரணமாக உறவாட முடியும். அது போன்ற ஒரு காலம். அது பேச முடியும், தன்னை முழுமையாக காண்பிக்க முடியும். ஒரு ஆணும் அந்நிய ஆணை பெண்ணை பார்க்க முடியும், ஒரு பெண்ணும் அந்நிய ஆணை பார்க்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற காலமாக இருக்கும் பொழுது நிக்காஹவை தள்ளி போடுவது என்பது அந்த பெண்ணை சார்ந்த குற்றம் மட்டுமல்ல, அந்த ஆணை சார்ந்த குற்றம் மட்டுமல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன்னமா இஸ்முஹு அலா அபீஹி, அந்த குற்றம் தந்தையையும் சார்ந்தது, தாயையும் சார்ந்தது, பெற்றோர்களையும் சார்ந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த அளவிற்கு நிக்காஹை வலியுறுத்துகிறார்கள். நிக்காஹ் எங்கு குறைந்து போகுமோ விபச்சாரம் பெருகி கொண்டே போகும். தவறுதலாக சொல்லவில்லை, ஒன்றுமில்லாத காரணங்களுக்கெல்லாம் தலாக், விவாகரத்து, ஹொலா வாங்குகிறார்கள். ஹொலா வாங்கியதற்கு பிறகு அந்த வீட்டிலே வாழக்கூடிய பெண்ணுடைய நடத்தை மாறுகிறது. பெருமக்கள் ஹொலா வாங்கி வருகிறார்கள், ஒன்றுமில்லாத காரணங்களுக்காக வேண்டி தலாக் வாங்கி விடுகிறார்கள், ஹொலா வாங்கி விடுகிறார்கள். திரும்ப ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைவது கஷ்டம், அல்லது மாப்பிள்ளை தலாக்கு விட்டு விடுவான், எந்த தவறும் அந்த பெண்ணின் மீது இருக்காது, அல்லது மணமகனின் மீது எந்த குற்றமும் முறையான குற்றம் இருக்காது. குடும்பத்தார்கள் பெரியவர்கள் தலாக்கு வாங்கி விடுவார்கள், ஹொலா வாங்கி விடுவார்கள். நிறைய காதுக்கு வருகிறது, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். பிறகு தாயினுடைய வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு முறையில்லாத சில உறவுகள் ஏற்படுகிறது, ஹராமான உறவுகள் எல்லாம் ஏற்படுகிறது. காரணம், நிக்காஹ் ரத்து செய்யப்படும் பொழுது மார்க்கம் வலியுறுத்திய திருமணம் எங்கே உதாசீனப்படுத்தப்படுமோ திருமண வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஒன்று இணைந்து தான் வாழ வேண்டும், கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடையாது. இந்த பெண் ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், மணமகன் வேறொரு குடும்பத்தை சார்ந்தவன் என்கிற பொழுது புதியதாக ஒரு வாழ்க்கையிலே பயணிக்கக்கூடிய ரெண்டு பேத்துக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். வந்த உடனேயே அதற்கான தீர்வு தலாக்கு தான்.
என்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலத்துடைய குடும்பத்தார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நிக்காஹுடைய ஆரம்பத்திலிருந்து தீனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திருமண வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஈன் லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தீன் ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு பெண்ணை நிக்காஹ் முடிப்பதற்கு உலகத்திலே 4 காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. முதலாவது காரணம், அந்த பெண் நல்ல செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர். லிமாலிகா, எந்த இடத்துல பெண் எடுக்கிறோமோ அது வசதி உள்ள குடும்பம் என்பதாக ஒரு காரணத்தை வைத்து பெண் தேர்வு செய்யப்படுகிறது. இரண்டாவது, பெண் நல்ல வகைராவை சார்ந்தவள். வலி ஹஸபிகா, நல்ல நசபை வம்சத்தை சார்ந்தவள், வகைராவை சார்ந்தவள் என்பதாக வகைராவிற்கு குடும்ப பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒலிஜமாலிகா, மூன்றாவது அந்த பெண்ணுடைய அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலி தீனிகா, அவளுடைய மார்க்க பற்றுதலையும் முன்வைக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே 4 காரணங்களை வைத்து நிக்காஹ் செய்கிறார்கள். பெண்ணுடைய விஷயம் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுக்காக வேண்டி சொல்லி இருந்தாலும் கூட மணமகனுடைய விஷயத்திலும் இதுதான். அவன் நல்ல செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்பதற்காக வேண்டி திருமண பந்தங்கள் செய்யப்படுகிறது. நல்ல அழகாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி திருமண பந்தங்கள் செய்யப்படுகிறது. நல்ல வகைராவை சார்ந்தவன் என்பதற்காக வேண்டி திருமண பந்தங்கள் செய்கிறது. 3ஐயும் பார்க்கும் பொழுது பல குடும்பங்கள் தீன் இருக்கிறதா என்பதை பார்ப்பதே கிடையாது. தாடி இருக்காது, அவன் தொழுகை இல்லாதவனாக இருப்பான், எந்த தீனும் இருக்காது, அல்லாஹுவும் தெரியாது, அல்லாஹுடைய ரசூலும் தெரியாது. மணமகனும் அப்படித்தான் இருப்பான், மணமகளும் அறவே தொழுகாதவளாக இருப்பாள், குர்ஆனுடைய ஆயத்துக்களை கூட பார்த்து ஓத தெரியாதவளாக இருப்பாள், எந்த தீனும் இருக்காது. நஊது பில்லாஹ் சொல்கிறேன், பர்தாவுடைய அமைப்பிலே வளர்க்கப்படாதவளாக இருப்பாள், எந்த தீனும் இருக்காது. ஒரே ஒரு காரணம், நல்ல குடும்பம், நல்ல அழகானவளாம், நல்ல வம்சத்தை சார்ந்தவளாம், நல்ல பொருளாதாரத்தை உள்ளவளாம். இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மார்க்கத்தை முன்வைத்தும் சிலர்கள் பெண்ணெடுப்பார்கள். நல்ல தீன்தாரியான குடும்பம் இது, தந்தை தொழுகியாளி, தாய் தீன் உள்ளவர், அந்த குடும்பத்திலே அந்த குழந்தையை தீன் உள்ளவர்களாக வளர்த்திருக்கிறார்கள், அந்த மணமகனை தீன் உள்ளவராக வளர்த்திருக்கிறார்கள், மணமகளை தீன் உள்ளவர்களாக வளர்த்திருக்கிறார்கள். இந்த கண்ணோட்டத்திலே செய்யப்படக்கூடிய திருமண ஒப்பந்தம் தான் வெற்றி அடையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், எதுவுமே இல்லை, அழகு குறைவுதான், பொருளாதாரம் குறைவுதான், நடுத்தரமான வம்சம்தான், இருந்தாலும் கூட அந்த பையன் நல்ல தீன்தாரி, ஐவேளை தொழுகுவான், தாடி வைத்திருப்பான், சுன்னத்தை பேணி பாதுகாப்பான், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், அந்த பெண்ணும் அப்படித்தான் என்ற கண்ணோட்டத்திலே செய்யப்படக்கூடிய திருமண ஒப்பந்தம் அது வெற்றியடையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுடைய மணமகனை தேர்வு செய்வதன் மூலமாக, மார்க்கமுடைய மணமகளை தேர்வு செய்வதன் மூலமாக நீங்கள் நிக்காஹுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். குறிப்பாக நிக்காஹுடைய வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு இன்னொரு காரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நிக்காஹுவை எவ்வளவு தூரம் எளிமையாக முடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எளிமையாக முடியுங்கள். இன்ன அஅலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஊனத்தன். இந்த 99% குடும்பத்திலே இது கிடையாது. இன்ன அஅலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஊனத்தன். நிக்காஹுடைய பரக்கத்தான நிக்காஹ் என்பது உழைப்பு, சிரமங்கள், பொருளாதாரங்கள் எந்த திருமணத்திலே குறைவாக இருக்குமோ அந்த திருமணத்திலே பரக்கத்து அதிகமாக இருக்கும்.
எவ்வளோ தூரம் ஆயிரங்களையும் லட்சங்களையும் குறைப்போமோ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய பரக்கத் அந்த குடும்பத்தை சேர்ந்து வரும், அந்த திருமண வாழ்க்கையை சேர்ந்து வரும். எவ்வளோ தூரம் பொருளாதார செலவை நிக்காஹுக்காண்டி செய்து கொண்டு இருப்போமோ, அதிகப்படுத்துவோமோ, லட்சம் லட்சமாக அதிகப்படுத்தும் பொழுது விளங்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூலுடைய பரக்கத்து குறைந்து கொண்டே போகும். இன்ன அஅலமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஊனத்தன். எந்த நிகாஹ் அதிக பரக்கத்து உடையது என்று சொன்னால், எந்த நிகாஹ் சிரமங்கள் குறைந்திருக்குமோ, 6 மாதம். சில குடும்பத்தார்கள் 1 வருஷத்துக்கு முன்பு இருந்து நிக்காஹுடைய உழைப்பை ஆரம்பிக்கிறார்கள். அப்படியெல்லாம் நிக்காஹ் செய்ய வேண்டியது கிடையாது. அவரை அழைக்க வேண்டும், அவருக்கு டிக்கெட் போட வேண்டும், இவரை அழைக்க வேண்டும், இவருக்குடைய பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் பெருமக்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்தும் கூட, மதீனா ஒரு சிறிய ஊராக இருந்தும் கூட, பெருமானார் அவர்களை அழைக்காமலேயே சஹாபாக்கள் நிக்காஹ் நடத்தினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஊரில் தான் மதீனாவிலே நிக்காஹ் நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தான் இருக்கிறார்கள். மதீனா என்பது ஒரு பெரிய ஊர் கிடையாது. கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், அன்று மதீனா 8 தெருக்களை கொண்டதாக இருந்தது. 8 தெருவு தான், அவ்வளோ சிறிய ஒரு ஊராக இருந்தது மதீனா. அந்த மதீனாவிலே ஒரு அட்ரஸ் இல்லாத சஹாபி அல்ல, முகவரி இல்லாத சஹாபி அல்ல, பெரிய சஹாபி, அஷரத்துல் முபஷரா என்பதாக சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி என்பதாக சொன்ன 10 சஹாபாக்களிலே ஒருவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் அதிகாலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன அப்துர் ரஹ்மான், நிக்காஹ் முடித்தீர்களா? சில அடையாளங்களை பார்த்து கேட்கிறார்கள். என்ன அப்துர் ரஹ்மான், நிக்காஹ் முடித்தீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு எனக்கு நிக்காஹ் நடந்தது. பெரிய கோடீஸ்வரர். அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆடு அறுத்து வலிமா கொடுத்து விடுங்கள். பல ஆடுகள் அல்ல, பெரிய கோடீஸ்வரர், ஆட்டு மந்தைகளுக்கு சொந்தக்காரர், கோடிகளுக்கு சொந்தக்காரர். வலிமாவை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக போட சொன்னார்கள். அவ்லிம் வலோ பிஷாத்தின், ஒரு ஆடாவது அறுத்து வலிமா கொடுத்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபித்து கொள்ளவில்லை. என்ன அப்துர் ரஹ்மான், என்னை நிக்காஹுக்கு கூப்பிடவில்லை. நிறைய நபர்களுடைய மனக்குமுறல், நிக்காஹுக்கு என்னை கூப்பிடவில்லை, நிக்காஹுக்கு இவ்வளவுலாம் பழகினார், எனக்கு நிக்காஹுடைய அழைப்பு கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகத்தில் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது, சிறந்த தலைவர்கள் யாரும் கிடையாது, சஹாபாக்களை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. அந்த சஹாபி தன்னுடைய சொந்த நிக்காஹை கூட நபியை அழைக்கவில்லை என்கிற பொழுது நபியும் கோபித்து கொள்ளவில்லை. என்னை கூப்பிடவில்லை அப்துர் ரஹ்மானே என்று கோபித்து கொள்ளவில்லை. அப்படி யாராவது கோபித்து கொள்வோம் என்று சொன்னால், நிக்காஹிற்கு என்னை அழைக்கவில்லை என்பதாக கோபித்து கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிமுறைக்கு மாறு செய்கிறோம். நபியே கோபித்து கொள்ளவில்லை என்கிற பொழுது நாம் கோபித்து கொள்ளக்கூடாது. எந்த நிக்கா மிக மிக செலவு குறைவாக இருக்குமோ அந்த நிக்காஹ்வில் தான் பெருமக்களே அதிக பரக்கத்து இருக்கும். பல்லாண்டு காலம் தம்பதிகள் வாழ வேண்டும் என்பதாக பிரியப்படக்கூடிய குடும்பத்தார்கள் தங்களுடைய நிக்காகை மிக மிக எளிமையானதாக நடத்த வேண்டும். அதுபோன்று நம்முடைய குடும்பத்துடைய நிக்காகுகளை ஊருடைய வளமைகளை உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறான், அல்லாஹுடைய ரசூல் என்ன வழிமுறை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், இதை விளங்க வேண்டும். நிக்காஹ் தேதி முடிவு செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக நிக்காஹ் சம்பந்தமான புத்தகங்களை படிக்க வேண்டும். ஒரு மணமகனுடைய வீட்டாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், ஒரு மணமகளுடைய வீட்டாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் படிக்க வேண்டும். அதுபோல நம்முடைய நிக்காஹை நடத்துவோம் என்று சொன்னால் இன்று வரக்கூடிய இந்த தகவல்கள், கணவன் தலாக் ஆகிவிட்டார், மனைவி தலாக் விடப்பட்டு விட்டால் பிரச்சனையாம்,
இது போன்று அது போன்ற தகவல்கள்லாம் வராது. தம்பதிகள் இன்ஷா அல்லாஹ் பல்லாண்டு காலம் வாழ்வார்கள். அதற்கு ஒரே வழிமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த சுன்னத்தான முறையில் நிக்காஹ் அமைய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய குடும்பத்து திருமணங்களை அதுபோன்று அல்லாஹ் ரசூலுடைய நேசத்திற்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னத்திற்கும் பொருத்தமான வகையிலே நிக்காஹை நடத்தக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.